ஹே கைஸ், காலையில் எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு லஞ்சுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் வந்து தக்காளியும் வெங்காயம் மட்டும் தான் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் வச்சு நிறைய டிஷ் பண்ணலான்னு நிறைய யூடியூப்லலாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து தால் ரைஸ் மட்டும் தான் எடுத்தேன். அதை நான் யூடியூப் ஒரு தடவை பார்த்துட்டு வீடியோ ஒரு கையில் எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நம்ம தால் ரைஸே பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வந்து தால் ரைஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான தக்காளி வெங்காயம் எல்லாம் பண்ணிட்டு மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருந்தேன். அதே வந்து அரிசியும் பருப்பையும் வந்து உள்ளே போட்டு விசில்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா விசிலே வரலடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா ஒரு மாதிரி நல்ல மனம் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கருகி போச்சு சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சால் ஒரே ஒரு டிஷ்ஷை கூட நான் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது குமாரே. அப்படியே ஒரு சின்ன அவுட்ஃபிட் செக் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படியே வந்து நானும் வந்து ஆஃபீஸ்க்கு மேக்கப்லாம் போட்டுட்ருந்தேன். மேக்கப்னால் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், பவுடர், காஜல், லிப்ஸ்டிக் இது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்கப். இதை வச்சு தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கும் மேக்கப் போட தெரியும், எனக்கும் மேக்கப் போட தெரியும்ன்ட்டு. ஸோ அப்படியே வந்து நான் ஒரு குட்டி டான்ஸ் ஆடிட்டு பாருங்கள். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக்கு, பொட்டேட்டோ அதெல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு. அப்படியே நானும் பேக்கப் போட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். லேட்டாக போகலான்னு பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு போய் ஆஃபீஸே போய் திறக்க போகிறேன். ஓகே, ஆஃபீஸ் திறந்துட்டு எல்லோரும் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிட்டேன். அப்படி என்னோடய ப்ளேஸ் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்படியே வந்து வெளியில் ஒரு ஷூட் இருந்துச்சு. ஷூட்டும் போய் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஒரு பிளாக் டீயை வந்து ஈவினிங் போல் குடிச்சிட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். நைட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இருந்துச்சு. அப்படியே ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். பை.